கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நல்ல ஆசீர்வதிக்கப்பட்டதான மனமகிழ்ச்சியான இந்த காலை ஆராதனை வேளைக்காய் கர்த்தரை துதிக்கிறேன். ஆண்டுடைய சமூகத்தில் கர்த்தரை ஆராதிக்கும்படி வந்திருக்கிற உங்கள் யாவருமே இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லலாமா? ஆண்டுடைய பெரிதான கிருபையினாலே ஆண்டவராகிய தேவன் 2025 ஆண்டின் ஜனவரி மாதம் 1ஆம் தேதி முதல் ஜூலை மாதம் இந்த 20வது நாள் வரை கர்த்தர் நமக்கு நல்லவரும் போதுமானவருமாய் ஆண்டவராகிய தேவன் நமக்கு இருந்திருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய கிருபை மாறாதது, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. மகிமையின் தேவன் நம்முடைய ஆண்டவராகிய தேவன், அவர் நம்மை மகிமைப்படுத்த வல்லவராக இருக்கிறார். ஆண்டவராகிய தேவன் நம்முடைய வாழ்க்கையில் அவர் ரோமர் 8ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தில் இவ்விதமாய் வாசிக்கிறோம். ரோமர்கள் நிருபம் 8ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தில் நான் வாசிக்கும் பொழுது, எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்கள் ஆக்கியும் இருக்கிறார், எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். நம்முடைய ஆண்டவராகிய தேவன், அவர் நம்மை முன்குறித்தவர், அவர் நம்மை அழைத்தவர், அவர் நம்மை நீதிமான்களாய் மாற்றினவர், அவர் நம்மை மகிமைப்படுத்துகிறவர். அல்லேலூயா. இந்த உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே நம்முடைய தாயின் கற்பத்தில் நாம் உருவாவதற்கு முன்பதாகவே நம்முடைய ஆண்டவராகிய தேவன் நம்மை முன்குறித்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? நாம் பல நேரங்களில் நினைக்கிறோம், ஏதோ தற்செயலாக நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாய் மாறிவிட்டோம், தற்செயலாய் ஆண்டவர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார் என்று நினைக்கிறோம். இல்லை, நம்முடைய ஆண்டவராகிய தேவன் உலக தோற்றத்திற்கு முன்பே அவர் நம்மை முன்குறித்திருக்கிறார். அவர் நம்மை மகிமைப்படுத்தும்படியாய் தேவன் நடத்துகிற அநேக விதங்களை நாம் பார்க்கிறோம். அதிலே ஒன்று, தேவன் கொடுக்கிற வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றி அவர் நம்மை மகிமைப்படுத்த வல்லவராக இருக்கிறார். தேவன் நமக்கு ஏராளமான வாக்குத்தத்தங்களை கர்த்தர் தந்திருக்கிறார். அவர் சொன்ன வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. அவர் ஒரு நாளும் அவர் பொய் சொல்லுகிற தேவன் அல்லவே அல்ல. ஒரு நாளும் அவர் பொய் சொல்லுகிற தேவன் அல்லவே அல்ல. அவர் எதை சொன்னாரோ அதை நிறைவேற்றி முடிக்க வல்லவராயிருக்கிறார். 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் நாம் இப்படி வாசிக்கிறோம். 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் வேதம் கூறுகிறது, தேவரீர் என் தகப்பனாகிய தாவீது என்னுடைய தாசனுக்கு செய்த வாக்குத்தத்தத்தை காத்தருளினீர், அதை உம்முடைய வாக்கினால் சொன்னீர், இந்நாளில் இருக்கிறபடி உம்முடைய கரத்தினால் அதை நிறைவேற்றினீர். அல்லேலூயா. ஆண்டவர் எதை தம்முடைய வாக்கினால் சொன்னாரோ அதை தம்முடைய கரத்தினால் நிறைவேற்றி முடிக்க வல்லவராக இருக்கிறார். நம்முடைய தேவன் வாக்கு மாறாதவர், அவர் சொன்னதை செய்கிற தேவன். ஆண்டவராகிய தேவன் பக்தனாகிய யாக்கோவை பார்த்து விதமாய் சொன்னார். ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை கைவிடுவதில்லை என்றார். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை என்ன செய்வதில்லை? கைவிடுவதில்லை என்றார். இவ்விதமாய் எண்ணிறந்த வாக்குத்தத்தங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய வாக்குத்தத்தங்கள் ஒன்றும் பொய்த்து போவதில்லை. ஆனால் அந்த வாக்குத்தத்தத்தை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாய் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கடந்து போக வேண்டிய சில படிகளை இந்த காலை வேளையிலே
கர்த்தருடைய ஆவியானவருடைய ஒத்தாசையோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியாய் விரும்புகிறேன். கர்த்தர் நமக்கென்று தந்திருக்கிற வாக்கு தத்தங்களை நாம் சுதந்திரித்து கொள்ளும்படி நாம் கடந்து போக வேண்டிய சில படிகள். இந்த உலகத்திலே முதலாவது தேவ சாயலாய் சிருஷ்டிக்கப்பட்டவர் ஆதாம். ஆதாமை ஆண்டவராகிய தேவன் தமது சாயலாக அவர் சிருஷ்டித்தார். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக என்றார். ஆண்டவராகிய தேவன் மனிதனை தமது சாயலாக உருவாக்கினார். தமது சாயலாய் உருவாக்கப்பட்ட அந்த மனிதனை 28ஆம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். தேவ சாயலாய் ஆதாம் உருவாக்கப்பட்டார். தேவனுடைய ஆசீர்வாதத்தை வாக்குத்தத்தமாக ஆதாம் பெற்றுக்கொண்டார். ஆனால் ஆதாமின் வாழ்க்கையிலே தேவன் கொடுத்த அந்த வாக்குத்தத்தத்தை அவர் சுதந்திரித்து கொள்ளக்கூடாதபடிக்கு அவருடைய வாழ்க்கையிலே தடையாய் காணப்பட்ட காரியம் என்ன என்று சொன்னால், தேவ பிரசன்னத்தை விட்டு அவர் போய்விட்டார். கர்த்தருடைய வேதத்திலே வாசிக்கிறோம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து இவ்விதமாய் வாசிக்கிறோம். பகலின் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். தேவனுடைய சத்தத்தை அவர்கள் என்ன செய்தார்கள்? கேட்டார்கள். அன்பான கர்த்தருடைய ஜனமே, நம்முடைய ஆண்டவராகிய தேவன் உறவுகளின் தேவனாயிருக்கிறார். அவர் நம்மோடு கூட உறவாடுகிறவரும், அவர் நம்மோடு கூட தங்கி இருக்கிறவரும், அவர் நம்மை நேசிக்கிறவரும் ஆகிய நல்ல தேவனாயிருக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் விதமாய் வாசிக்கிறோம். இதோ வாசற்படி நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு கூட போஜனம் பண்ணுவான். ஆண்டவராகிய தேவன் நம்மோடு கூட உறவாடுகிற, உறவு கொள்ளுகிற, தங்கி இருக்கிற நல்ல தேவனாயிருக்கிறார். இந்த ஆண்டவராகிய தேவனுடைய பிரசன்னம் எப்பொழுது நம்மோடு கூட இருக்க வேண்டும். இந்த ஆதாம் தேவனுடைய வாக்குத்தத்தத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறார். என்ன வாக்குத்தத்தம்? ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலே ஆண்டவராகிய தேவன் 3 வாக்குத்தத்த ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். முதலாவது பெருக்கத்தின் ஆசீர்வாதத்தை தருகிறார். நீங்கள் பலுகி பெருகி என்ன செய்யுங்கள்? பூமியை நிரப்புங்கள் என்று சொன்னார். இரண்டாவது, ஆண்டவராகிய தேவன் அதை நீங்கள் கீழ்ப்படுத்துங்கள் என்று சொன்னார். எல்லாம் உங்களுக்கு கீழே இருக்க வேண்டும் என்றார். மூன்றாவது, அவைகளை ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொன்னார். என் ஆண்டவராகிய தேவன் ஆதாமுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம், நீங்கள் பெருக வேண்டும், நீங்கள் எல்லாவற்றையும் கீழ்ப்படுத்த வேண்டும், நீங்கள் எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ள வேண்டும் என்பது தேவன் ஆதாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம். இந்த காலை வேளையிலே உங்களுக்கும் எனக்கும் அதே வாக்குத்தத்தத்தை என் ஆண்டவராகிய தேவன் தருகிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்கள் பெருகுவீர்களாக, நீங்கள் கீழ்ப்படுத்துவீர்களாக, நீங்கள் ஆண்டு கொள்வீர்களாக. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீர்கள்? தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம் நாம் ஒருபோதும் கீழாய் போகும்படி தேவன் வாக்கு கொடுக்கவில்லை. என் ஆண்டவராகிய தேவன் நம்மை உயர்த்தும்படியாய் அவர் விரும்புகிறார். அது அங்கே உபாகமம் 28:14 சொல்லுகிறது, நீ கீழாகாமல் மேலாவாய், வாளாகாமல் தலையாவாய் என்று எழுதப்பட்டிருக்கிறது. உபாகமம் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பார். என் ஆண்டவராகிய தேவன் நமக்கு சொன்னபடியே நம்மை ஆசீர்வதித்து அவர் நம்மை பெருக பண்ணுகிற நல்ல தேவனாக இருக்கிறார்.
என் ஆண்டவராகிய தேவன் நாம் குறுகி போவதை விரும்புகிறவர் அல்ல. நாம் எப்பொழுதும் பெருகுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஆனால் சத்துரு நம்முடைய பெருக்கத்தை கெடுக்கும்படியாய், நம்முடைய பெருக்கத்தை தடை செய்யும்படியாய் சத்துரு என்னதான் அவன் கங்கணம் கட்டினாலும் நாம் தேவ பிரசன்னத்தை விட்டு விடாதபடி தேவ பிரசன்னத்தில் இருப்போமானால் கர்த்தர் தம்முடைய வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். அங்கே வேதம் விதமாய் சொல்லுகிறது, பகலின் குளிர்ச்சியான வேளையிலே ஆண்டவராகிய தேவன் அங்கே தோட்டத்திலே உலாவுகிற சத்தத்தை ஆதாம் கேட்கிறார். எப்பொழுதும் தேவ சத்தத்தை கேட்கிற மனிதன், எப்பொழுதும் தேவ பிரசன்னத்திலே நடக்கிற மனிதன். ஆனால் இப்பொழுதோ கர்த்தருடைய சத்தத்தை கேட்ட பொழுது அவனுக்கு பயம் வருகிறது. தேவனுடைய சத்தத்தை கேட்ட பொழுது அவனுக்குள்ளே நடுக்கம் வருகிறது. அன்பு கர்த்தருடைய ஜனமே, நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய சத்தம் நமக்கு இன்பமாய் இருக்க வேண்டுமே தவிர கர்த்தருடைய சத்தம் நம்மை நடுங்க வைக்க கூடாது. அப்படி நமக்குள்ளே அந்த நடுக்கம் வருகிறது என்றால் ஏதோ ஒரு இடத்திலே நாம் தவறி இருக்கிறோம் என்று அர்த்தம். அங்கே விதமாக எழுதப்பட்டு இருக்கிறது, தான் நிர்வாணி என்று கண்டு தன்னை அவர்கள் ஒழித்து கொண்டார்களாம். 8ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு, தோட்டத்தில் உலாவுகிற தேவனுடைய சத்தத்தை அவர்கள் என்ன செய்தார்கள்? கேட்டார்கள். ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளித்து கொண்டார்கள். தேவனுடைய சத்தத்தை கேட்டு தேவனுடைய பிரசன்னத்தை விட்டு விலகி தங்களை அவர்கள் மறைத்து கொள்ளுகிறார்கள், ஒளித்து கொள்ளுகிறார்கள். வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய கண்களுக்கு மறைவாக நாம எங்கேயுமே போக முடியாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சங்கீதக்காரராகிய தாவீது சங்கீதம் எழுதும்போது விதமாக எழுதுகிறார், நான் வானத்திலே போய் நான் கூட்டம் அங்கே கூடாரம் அமைத்தாலும் நீர் அதையும் பார்ப்பீர். சமுத்திரத்தின் ஆழத்தில் போய் என் வீட்டை கட்டினாலும் அங்கேயே நீர் என்னை பார்ப்பீர். எங்க போனாலும் அவருடைய கண்களுக்கு மறைவாக நாம் எங்கேயும் போக முடியாது. நம்மை காண்கிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? எனவே அன்பான கர்த்தருடைய ஜனமே, இந்த ஆதாம் பெற்றுக்கொண்ட வாக்குத்தத்தத்தை சுதந்திரித்துக் கொள்ளக்கூடாதபடிக்கு அவருடைய வாழ்க்கையில தவறு நடக்கிறது. தேவனுடைய பிரமாணத்தை மீறுகிறார், கர்த்தருடைய கட்டளையை மீறுகிறார். ஆண்டவராகிய தேவன் சொன்னார், தோட்டத்தில் இருக்கிற எல்லா விருட்சங்களின் கனியை நீ என்ன செய்யலாம்? புசிக்கலாம். எல்லாம் உன்னுடையதுதான், எல்லாம் உன்னுடையதுதான். ஆனாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்திலே நான் வாசிக்கிறதான நேரத்திலே ஆண்டவராகிய தேவன் தோட்டத்தில் சகல விருட்சங்களின் கனியை புசிக்கலாம். 16ஆம் 17ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். ஆனாலும் தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் சகல விருட்சத்தின் கனி என்ன செய்யலாம்? புசிக்கவே புசிக்கலாம். ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனி என்ன செய்ய வேண்டாம்? புசிக்க வேண்டாம். ஒரே ஒரு கட்டளை தான் கொடுத்திருக்கிறாரு, நீ இதை மட்டும் உன்னை விட்டு விலக்கி விடு, இதை மட்டும் உன்னை விட்டு என்ன செய்து விடு? விலக்கி விடு. அன்பான கர்த்தருடைய ஜனமே, நாம் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு அதன்படி செய்கிறவர்களாய் இருப்போமானால் தேவ பிரசன்னத்தை விட்டு நாம் விலகி ஓடி போகவே மாட்டோம். தேவ பிரசன்னத்தை விட்டு விலகி என்ன செய்ய மாட்டோம்? விலகி போகவே மாட்டோம். இந்த காலை வேளையிலே கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்ளும்படியாய் தேவ பிரசன்னத்தை மட்டும் நீங்கள் விட்டு விலகி விடாதிருங்கள். என் ஆண்டவராகிய தேவன் நம்மை நேசிக்கிறவராக இருக்கிறார். ஒருவேளை நம்ம வாழ்க்கையில நாம் தவறு செய்து விட்டாலும் நம்முடைய பாவங்களை மன்னிக்க நம்முடைய தேவன் தயவை பெருத்த தேவனாக இருக்கிறார். 103ஆம் சங்கீதம் அதனுடைய 10ஆம் 12ஆம் வசனங்களிலே இப்படி வாசிக்கிறோம். 103ஆம் சங்கீதம் 10ஆம் வசனத்திலும் 12ஆம் வசனத்திலும் விதமாய் வாசிக்கிறோம், அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும்
நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமலும் இருக்கிறார். நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக அவர் நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமலும் இருக்கிறார். 12ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டு இருக்கிறது, மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? நம்ம வாழ்க்கையில நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்குகிற நல்ல தேவனாயிருக்கிறார். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 9ஆம் வசனத்திலே இவ்விதமாய் வாசிக்கிறோம். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே, நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ள தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா. நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாம் என்ன செய்கிறவர்களாயிருப்போம்? வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம். அன்பு தேவ ஜனமே, ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேற்றப்பட வேண்டும் என்று சொன்னால், கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையிலே தேவ பிரசன்னத்தை நாம் இழந்து விடக்கூடாது. தேவ பிரசன்னத்தை நாம் விட்டுவிடவே கூடாது. கர்த்தருடைய பிரசன்னத்திலே நாம் நிலைத்திருக்க வேண்டும். ஆண்டவருடைய வசனத்திலே பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் சபைக்கு நிருபம் எழுதும்போது இவ்விதமாய் அவர் நிருபம் எழுதுகிறார். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், ஆதலால் எனக்கு பிரியமும் வாஞ்சையுமான சகோதரரே, எனக்கு சந்தோஷமும் கிரீடமுமானவர்களே, பிரியமானவர்களே, இந்தபடியே கர்த்தருக்குள் என்ன செய்திருங்கள்? நிலைத்திருங்கள். நம்ம வாழ்க்கையில தேவன் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்றால், முதலாவது நாம் செய்ய வேண்டிய காரியம், தேவ பிரசன்னத்தை நாம் விட்டுவிடக்கூடாது. ஆண்டவரை விட்டுவிட்டு நாம் எங்கேயும் போய்விடக்கூடாது. கிறிஸ்துவிலே நிலைத்திருக்க வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது சொல்றார், கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? நம்ம வாழ்க்கையில அவரிலே நிலைத்திருந்து அவருக்குள்ளே நாம் நிலைத்திருப்போமானால், அவருடைய பிரசன்னத்திலே இருப்போமானால், ஒருவேளை நம்ம வாழ்க்கையில அறியாமலோ தெரியாமலோ செய்த தவறுகள், நம்ம வாழ்க்கையில தேவனுக்குறமாய் செய்த அக்கிரமங்கள், பாவங்கள் என்ன இருந்தாலும் எல்லாவற்றையும் நம்முடைய தேவன் மன்னிக்க வல்லவராக இருக்கிறார். அவர் அதை மன்னிக்க வல்லவராயிருக்கிறார். என் ஆண்டவராகிய தேவன் அதை நினையாதிருக்கிறவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 32ஆம் சங்கீதம் 1ஆம் 2ஆம் வசனங்களிலே வாசிக்கிறோம், எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ, எவனுடைய அக்கிரமம் அங்கே மன்னிக்கப்பட்டதோ, அவன் பாக்கியவானாயிருக்கிறான். ஆண்டவராகிய தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய மீறுதலை மன்னிக்கிறார். நம்முடைய பாவங்களை அவர் மூடி விடுகிறார். நம்முடைய ஆண்டவராகிய தேவனை போல நல்ல தேவன் இல்லவே இல்லை. எனவே நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு விசை கூட கர்த்தருடைய சமூகத்திலே நம்மை திருப்பி, ஆண்டவரே நான் எங்கே இருக்கிறேன்? ஆண்டவர் ஆதாமை பார்த்து கேட்கிறார், நீ எங்கே இருக்கிறாய்? நீ எங்கே இருக்கிறாய்? இந்த காலவேளையில நம்மை பார்த்து கேட்கிறார், வாக்குத்தத்தத்தை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டிய தேவ பிள்ளையே, நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள்? தேவ பிரசன்னத்தில் இருக்கிறீங்களா? கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களை பார்க்கத்தக்கதாக அவருடைய பிரசன்னத்தை அனுபவிக்கிறவர்களாக இருக்கிறீர்களா? இல்லை, ஆண்டவருக்கு நமக்கும் இடையே ஏதாவது விளக்கம் இருக்கிறதா? எது நம்மை தேவனை விட்டு விலக்கினது? அதை நாம் உணர்ந்து தேவனுடைய பட்சமாய் திரும்ப வேண்டும். ஏசாயா 59ஆம் அதிகாரம் 1ஆம் 2ஆம் வசனங்களில் விதமாய் வாசிக்கிறோம். ஏசாயா 59ஆம் அதிகாரம் 1ஆம் 2ஆம் வசனம் சொல்கிறது, இதோ ரட்சிக்க கூடாதபடி கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை, கேட்கக்கூடாதபடி அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கு நடுவாக எதை உண்டாக்குகிறது? பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடி அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. இந்த காலை வேளையில ஒருவேளை நம்ம வாழ்க்கையில கர்த்தருடைய முகம் மறைக்கப்பட்டிருக்குமானால், தேவ பிரசன்னத்தை நாம் விட்டு விலகி இருப்போமானால், மறுபடியும் ஒரு விசையாய் தேவ சமூகத்தில் நம்மை அர்ப்பணித்து திரும்பி வருவோமானால், கர்த்தர் தாம் பரலின வாக்கு தத்தத்தை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். இரண்டாவதாக
நம்முடைய வாழ்க்கையிலே வாக்குத்தத்தத்தை சுதந்திரித்துக் கொள்ள நாம் செய்ய வேண்டிய இரண்டாவது காரியம் என்ன என்று நாம் பார்க்கும் பொழுது, பக்தனாகிய யோசுவாவை பார்த்து ஆண்டவராகிய தேவன் இவ்விதமாய் அவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம், யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் அதனுடையதான கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் 6ஆம் வசனத்தை நாம் வாசிக்கிறோம். பலன் கொண்டு திடமனதாயிரு. 5ஆம் வசனத்திலிருந்தே வாசிக்கலாம். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. பலம் கொண்டு திடமனதாயிரு. இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ இவர்களுக்கு என்ன செய்வாய்? பங்கிடுவாய். ஆண்டவராகிய தேவனுடைய வாக்குத்தத்தம் அருமையான பக்தனாகிய யோசுவாவுக்கு உண்டாகி இருக்கிறது. ஆண்டவராகிய தேவன் யோசுவாவை பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னோடு கூட இருப்பேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். கர்த்தர் நம்மோடு கூட என்ன செய்வார்? இருக்கிறார். என் ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார், மத்தேயு 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே, உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களில் நான் உங்களோடு கூட என்ன செய்வேன்? இருப்பேன். என் ஆண்டவராகிய தேவன் நம்மோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறார். அவர் நம்மை விட்டு விலகுகிற தேவன் அல்ல. ஆண்டவராகிய தேவன் அங்கே யோசுவாவை பார்த்து சொன்னார், நான் மோசையோடு கூட இருந்தது போல நான் உன்னோடு கூட இருப்பேன். உன்னோடு கூட இருப்பேன் என்று சொன்னது மாத்திரமல்ல, ஆண்டவராகிய தேவன் சொன்னார், நீ என் ஜனங்களுக்கு நான் வாக்குத்தத்தம் பண்ணின தேசத்தை நீ பங்கிடுவாய். நீ அதை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நீ சுதந்திரித்துக் கொள்ளுவாய் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு பண்ணினார். இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கே எரிகோவை கடந்து போகிறார்கள். எரிகோவை என்ன செய்கிறார்கள்? கடந்து போகிறார்கள். எரிகோவை கடந்து போய் அவர்கள் ஆயி பட்டணத்தின் பக்கத்திலே வந்த பொழுது அங்கே வேதம் இவ்விதமாய் சொல்லுகிறது. யோசுவா 7ஆம் அதிகாரம், யோசுவா 7ஆம் அதிகாரம் அதனுடையதான 4ஆம் வசனத்திலே இவ்விதமாய் வாசிக்கிறோம். ஏறக்குறைய 3000 பேர் அவ்விடத்துக்கு போனார்கள். ஆனாலும் அவர்கள் ஆயியின் மனுஷருக்கு முன்பாக முறிந்தோடி போனார்கள். என்ன கேட்கிற அன்பான கர்த்தருடைய ஜனமே, ஒரு பெரிய வெற்றியை பெற்றதான இஸ்ரவேல் ஜனங்கள், பெரிய எரிகோ கோட்டை அவர்கள் என்பதாய் தரைமட்டமானது. ஆனால் இப்பொழுது ஒரு சின்ன ஆயி பட்டணத்திற்கு முன்பதாய் அவர்கள் தோற்று போய்விட்டார்கள். யோசுவாவுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் என்ன? நீ தேசத்தை சுதந்திரித்துக் கொண்டு அந்த தேசத்தை ஜனங்களுக்கு பங்கிடுவாய். பெரிய எரிகோவை ஜெயித்த ஜனங்களாலே ஒரு சின்ன ஆயி பட்டணத்தை அவர்களால் ஜெயிக்க முடியவில்லை. அவர்கள் சொல்லுகிறார்கள், முந்தின வசனங்களிலே வாசிக்கும் பொழுது அவர்கள் போய் ஆயி பட்டணத்தை வேவு பார்த்து சொல்லுகிறார்கள், அது சிறிய பட்டணம்தான், நாம் ஒரு 2000-3000 பேர் போனால் அதை நாம் ஜெயித்து விட முடியும், எல்லாரும் போக வேண்டாம். அன்பான கர்த்தருடைய ஜனமே, பெரிய காரியங்களிலெல்லாம் ஜெயம் பெற்ற நாம், பெரிய பெரிய காரியங்களிலே வெற்றியை பெற்ற நாம், சில நேரங்களிலே சின்ன சின்ன காரியங்களிலே தோற்று போகிறவர்களாயிருக்கிறோம். சின்ன பிரச்சனையை ஜெயிக்க முடியாதவர்களாயிருக்கிறோம். மலை போன்றவைகளை எல்லாம் கடந்து வந்துவிட்டு சின்ன ஒரு மடுவை கறக்க முடியாதபடி திகைத்து கொண்டிருக்கிறவர்களாய் காணப்படுகிறோம். காரணம் என்ன? இப்பொழுது யோசுவா இந்த ஜனங்கள் முறிந்தோடி போனவுடனே கர்த்தருடைய சமூகத்திலே அவர் விழுந்து கிடக்கிறார். கர்த்தருடைய சமூகத்தில் அவர் என்ன செய்கிறார்? விழுந்து கிடக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அங்கே நாம் இவ்விதமாய் வாசிக்கிறோம். 10ஆம் வசனத்திலே வேதம் இவ்விதமாய் சொல்லுகிறது. அங்கே 9ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறோம். கானானியரும் தேசத்து குடிகள் யாவரும் இதை கேட்டு எங்களை வளைந்து கொண்டு எங்கள் பேரை பூமியில் இராதபடிக்கு வேறற்று போக பண்ணிவார்களே, அப்பொழுதும் அது மகத்தான நாமத்துக்கு என்ன செய்வீர் என்று ஆண்டவரை நோக்கி கேட்டு யோசுவாவை நோக்கி, எழுந்திரு,
நீ இப்படி முகங்குப்புற விழுந்து கிடக்கிறது என்ன என்று ஆண்டவர் கேட்கிறார். அன்பான கர்த்தருடைய ஜனமே, தோல்விக்கான காரணம் தெரியாமல் யோசுவா விழுந்து கிடக்கிறார். என் ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார், நீ எழுந்திருந்து ஜனங்களை சுத்திகரித்துக்கொள். நீ எழுந்திருந்து ஜனங்களை என்ன செய்? சுத்திகரி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அதனுடையதான 11, 12 வசனங்களிலே விதமாய் வாசிக்கிறோம். இஸ்ரவேலர் பாவம் செய்தார்கள், உடன்படிக்கையை மீறினார்கள், சாபத்தீடானதை எடுத்துக்கொண்டார்கள், களவு செய்தார்கள், வஞ்சித்தார்கள், மறைத்து வைத்தார்கள். ஆண்டவர் அவர்களை பார்த்து சில குற்றச்சாட்டுகளை ஆண்டவர் வைக்கிறார். முதலாவது சொல்லுகிறார், அவர்கள் உடன்படிக்கையை மீறி விட்டார்கள். இரண்டாவது, சாபத்தீடானதை எடுத்துக்கொண்டார்கள், களவு செய்திருக்கிறார்கள், வஞ்சித்திருக்கிறார்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக அதை மறைத்து வைத்திருக்கிறார்கள். கர்த்தருடைய வேதம் இவ்விதமாய் சொல்லுகிறது, தன் பாவங்களை மறைக்கிறவன் என்ன செய்ய மாட்டான்? வாழ்வடைய மாட்டான். இந்த கால வேளையிலே ஆண்டவராகிய தேவன் நம்மை பார்த்து கேட்கிறார், சாபத்தீடானது நம்மிடத்தில் எங்கே இருக்கிறது? ஆண்டவராகிய தேவன் விரும்பாததை நாம் எங்கே வைத்திருக்கிறோம்? ஆண்டவர் தீட்டு அல்லது அசுத்தம் என்று விளக்கினதை நாம் எங்கே வைத்திருக்கிறோம்? தானியேலின் புஸ்தகத்திலே விதமாய் வாசிக்கிறோம். தானியேல் தீர்க்கதரிசியின் வாழ்க்கையிலே எல்லாம் ஜெயமாயிருந்தது. தானியேல் 6ஆம் அதிகாரம் கடைசி வசனத்திலே விதமாய் வாசிக்கிறோம். தானியேல் 6ஆம் அதிகார கடைசி வசனம், தானியேல் அங்கே தரியுவின் ராஜ்யபார காலத்திலும் பெர்சியனாகிய கோரேசின் ராஜ்யபார காலத்திலும் தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது. தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது. காரணம் என்ன? 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே விதமாய் வாசிக்கிறோம். தானியேல் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பான பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தல் ஆகாதென்று தன் இருதயத்திலே தீர்மானம் பண்ணி கொண்டார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அன்பான கர்த்தருடைய ஜனமே, நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தராயிருக்கிறார். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் யாராயிருக்கிறார்? பரிசுத்தராயிருக்கிறார். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தராயிருக்கிறபடியினாலே அவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம், அவர் பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறவராயிருக்கிறார். பக்தனாய மோசே சொல்லும்போது சொல்லுகிறார், யாத்ராகமம் 15ஆம் அதிகாரம் அதனுடைய 11ஆம் வசனத்திலே பக்தனாய மோசே சொல்லும்போது சொல்லுகிறார், கர்த்தாவே தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? கர்த்தாவே தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? நம்முடைய தேவனுக்கு ஒப்பானவர் இந்த உலகத்திலே ஒருவரும் இல்லவே இல்லை. நம்முடைய தேவனுக்கு ஒப்பானவர் இந்த உலகத்தில் ஒருத்தர் இல்லவே இல்லை. அவர் எப்படிப்பட்டவர் என்று சொல்லுகிறார்? பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவர். நம்முடைய தேவன் பரிசுத்தம் உள்ளவர். நம்முடைய தேவன் பரிசுத்தம் உள்ளவர். என் ஆண்டவராகிய தேவன் பரிசுத்தம் உள்ளவராயிருக்கிறபடியினாலே அவர் நம்மிடத்திலே பரிசுத்தத்தை அவர் எதிர்பார்க்கிறவராக இருக்கிறார். அவர் நம்மிடத்திலே பரிசுத்தத்தை என்ன செய்கிறவராயிருக்கிறார்? எதிர்பார்க்கிறவராக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தருக்கு ஏற்ற பரிசுத்தம் நம்மிடத்திலே காணப்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிற நல்ல தேவனாயிருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? அவருக்கு ஏற்ற பரிசுத்தம் நமக்குள்ளே காணப்பட வேண்டும். லேவியராகமம் 11ஆம் அதிகாரம் 45ஆம் வசனத்திலே இவ்விதமாய் வாசிக்கிறோம். லேவியராகமம் 11:45, நான் உங்கள் தேவனாய் இருக்கும்படி உங்களை எகிப்து தேசத்திலிருந்து வர பண்ணின கர்த்தர் நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருப்பீர்களாக. நம்முடைய ஆண்டவராகிய தேவன் பரிசுத்தர், ஆகையால் நாம் நம்மை பரிசுத்தமாக்கி கொள்ள வேண்டும். நம்ம வாழ்க்கையில நம்மை தீட்டுப்படுத்துகிற காரியம் என்ன கண்டுபிடிக்க வேண்டும். எங்கே ஆண்டவராகிய தேவன் அந்த இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொன்னார், நீங்கள் எரிகோவில் இருக்கிற எதையும் என்ன செய்யக்கூடாது? எடுக்கக்கூடாது. எரிகோவில் இருக்கிற எதையும் நீங்கள் தொடக்கூடாது. ஆனால் ஒரு மனிதன் என்ன செய்கிறான் என்று நாம் பார்க்கிறதான நேரத்தில்
7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே இவ்விதமாய் வாசிக்கிறோம். கொள்ளையிலே நேர்த்தியான ஒரு பாபிலோனிய சால்வையையும் பொன் பாலத்தை நான் கண்டு அவைகளை இச்சித்து எடுத்துக்கொண்டேன். என் கூடாரத்தின் மத்தியில் பூமிக்குள் புதைந்திருக்கிறது என்று சொன்னார். அன்பான கர்த்தருடைய ஜனமே, தேவன் விளக்கினதை, தேவன் வேண்டாம் என்று சொன்னதை நம்ம வாழ்க்கையில நாம் எடுத்துக்கொண்டது உண்டானால் ஆண்டவர் நமக்கென்று தர வேண்டிய நன்மைகளை கர்த்தர் தருவார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? கர்த்தர் நன்மையானதை தருவார். 85ஆம் சங்கீதம் 12ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். கர்த்தர் எதை தருவாராம்? நன்மையானதை தருவார். நம்முடைய தேசம் தன் பலனை கொடுக்கும். 34ஆம் சங்கீதம் 10ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து ஒருவேளை பட்டினியாய் இருக்கலாம், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மை என்ன செய்யாது, குறைவுபடாது. அப்ப என் ஆண்டவராகிய தேவன் நமக்கு தேவையான எல்லா நன்மைகளை தர வல்லவராயிருக்கிறார். என்ன நமக்கு தேவையோ எல்லாவற்றையும் கர்த்தர் தந்துவிட வல்லவராக இருக்கிறார். எல்லாவற்றையும் கர்த்தர் தந்துவிட வல்லவராக இருக்கிறார். அதே நேரத்தில் நாம் அவருக்கு என்று தேவன் விளக்கினதான காரியத்தை, தேவன் வேண்டாம் என்று சொன்ன சாபத்தீடானது ஏதாவது இருக்குமானால் இந்த காலை வேளையிலே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் அதை நம்மை விட்டு விளக்க வேண்டும். அதை நம்மை விட்டு அப்புறப்படுத்த வேண்டும். நம்மை விட்டு என்ன செய்ய வேண்டும்? அப்புறப்படுத்த வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறதான பழைய காரியங்கள் ஏதாகிலும் இருக்கும் என்றால் நம்மை விட்டு அப்புறப்படுத்த வேண்டும். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அந்தபடி முந்தின நடக்கை கூறிய மோசம் போக்கும் இச்சைகளால் கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் என்ன செய்து போடுங்கள்? களைந்து போடுங்கள். ஒருவேளை ஆகான் அவன் இச்சித்து எடுத்ததான காரியம் தேவன் சாபம் என்று சொன்னதாய் இருக்கிறதை போல நம்ம வாழ்க்கையில பழைய மனுஷன், நம்முடைய முந்தின மனுஷனுடையதான அந்த நடக்கை, முந்தின நடக்கும் மனுஷனுடையதான செய்கை நம்மை விட்டு களைந்து போடப்பட வேண்டும். நம்மை விட்டு களைந்து போடப்பட வேண்டும். பழைய மனுஷனுடைய கிரியைகள் நம்மிலிருந்து அங்கே எடுத்து போடப்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 25ஆம் வசனத்தில் இன்னொரு காரியத்தை சொல்லுகிறார். அன்றியும் ஒருவருக்கொருவர் அவயவங்களாயிருக்கிறபடியினால் பொய்யை களைந்து பிறனுடைய மெய்யை என்ன செய்ய கடவன்? பேச கடவன். முதலாவது பழைய மனுஷனை களைந்து போடு என்று சொல்லுகிறார். இரண்டாவது ஆண்டவர் சொல்லுகிறார் மாய்மாலத்தை களைந்து போடு. அநேகருடைய வாழ்க்கையில மாய்மாலங்கள் இருக்கிறது. மாய்மாலமான வாழ்க்கை, மாயமான தாழ்மை, மாயமான கிரியைகள், மாயமான அன்பு. நாம் கிறிஸ்துவுக்குள்ளே ஒரே சரீரமாய் இருக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள்ளே ஒரே சரீரமாய் இருக்கும்படி அழைக்கப்பட்ட நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறதான எல்லா விதமான மாய்மாலமான காரியங்கள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மனுஷருக்கு என்பதாக ஒருவேளை நாம் செய்கிற காரியங்கள் அவருடைய தோற்றத்திலே சரியாய் தெரியலாம். நம்முடைய உள்ளிந்திரியங்களை ஆராய்ந்து அறிகிற ஒரு நல்ல கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறார். அல்லேலூயா. அவருக்கு மறைவாக ஒன்று செய்யவே முடியாது. எனவே அருமையான கர்த்தருடைய ஜனமே, மாயமான காரியங்களை நம்மை விட்டு நாம் களைந்து போட வேண்டும். இன்னும் நாம் வாசிக்கிறதான நேரத்தில் கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. 27ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், பிசாசுக்கு என்ன செய்யாதிருங்கள்? இடம் கொடாதிருங்கள். நம்ம வாழ்க்கையில மூன்றாவது நம்மிலிருந்து சுத்திகரிக்கப்பட வேண்டிய காரியம், பிசாசுக்கு என்ன செஞ்சிடக்கூடாது? இடம் கொடுத்துடக்கூடாது. எப்படி இடம் கொடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி முந்தின வசனத்தில் எழுதியிருக்கிறது, நீங்கள் கோபம் கொண்டாலும் என்ன செய்யாதிருங்கள்? பாவம் செய்யாதிருங்கள். சூரியன் அஸ்தமிப்பதற்கு முன்பு உங்கள் எரிச்சல் என்ன செய்ய கடவது? தனிய கடவது. கோபம் நிஷ்டூரம் உள்ளது. நம்ம வாழ்க்கையில சில நேரங்களில் நாம் பெற்றுக்கொள்ள விரும்புகிற காரியத்தை பெற்றுக்கொள்ள முடியாதபடினாலே
நாம் நினைக்கிற காரியம் நடக்காதபடியினாலே நமக்கு ஒருவேளை கோபம், எரிச்சல் உண்டாகலாம். வேதத்திலே விதமாய் வாசிக்கிறோம். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 4ஆம் 5ஆம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது அங்கே வேதம் சொல்கிறது, ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் கொழுமையானவைகளில் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேலையும் அவன் காணிக்கை கர்த்தர் என்ன செய்தார்? அங்கீகரித்தார். காயினை அவன் காணிக்கையும் அங்கீகரிக்கவில்லை. அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முகநாடி வேறுபட்டது. காயினுக்கு கோபம் வந்தது. முடிவு என்ன தெரியுமா? முதல் கொலையாளியாய் அவன் மாறி போனான். உலகத்திலே பூமியிலே பிறந்த முதல் மனிதன் காயின். பூமியிலே பிறந்த முதல் மனிதன் காயின். அந்த முதல் மனிதனை கொலையாளியாய் மாறுவதற்கு காரணம், பிசாசுக்கு இடம் கொடுத்து விட்டான், கோபத்திற்கு இடம் கொடுத்து விட்டான். வேதம் சொல்கிறது, நீங்கள் கோபம் கொண்டால் என்ன செய்யாதிருங்கள்? பாவம் செய்யாதிருங்கள். சூரியன் அஸ்தமிக்கும் முன்பு உன் கோபம் என்ன செய்ய கடவது? தனிய கடவது. அன்பான கர்த்தருடைய ஜனமே, வேதத்திலே வாசிக்கிறோம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே, தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி என்ன செய்கிறானா? யாரை விழுங்கலான்னு சுற்றி திரிந்து கொண்டே இருக்கிறான். அவனுடைய வேலையே நம்ம வாழ்க்கையில் இருக்கிற நன்மைகளை கெடுத்து போட வேண்டும் என்பது, நம்ம வாழ்க்கையில் இருக்கிறதான காரியங்களை அழிக்க வேண்டும் என்பது. இந்த காலை வேளையிலே அன்பான கர்த்தருடைய ஜனமே, தேவனுடைய வாக்குத்தத்தத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்ளும்படி நம்ம வாழ்க்கையில தீட்டாக, தேவன் அருவருக்கிறதாக, தேவன் விரும்பாததாக இருக்கிற எந்த காரியங்கள் இருக்கிறதோ அதை நம்மை விட்டு நாம் அப்புறப்படுத்த வேண்டும். நம்மை விட்டு நாம் என்ன செய்ய வேண்டும்? அப்புறப்படுத்த வேண்டும். நாம் அப்புறப்படுத்தி கிறிஸ்து நமக்காய் வைத்திருக்கிற தேவ சாயலை தரித்து கொள்வோமானால், அங்கே எபேசியர் 4ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே இவ்விதமாய் வாசிக்கிறோம், உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியுடையவர்களாய் மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாய் சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை என்ன செய்து கொள்ளுங்கள்? புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். அன்பான கர்த்தருடைய ஜனமே, நம்ம வாழ்க்கையில நம்முடைய தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் ஒரு நாளும் பொய்த்து போவதில்லை. ஆனால் வாக்குத்தத்தத்தை சுதந்திரித்து கொள்ள 2 காரியங்களை பார்த்தோம். ஒன்று, தேவ பிரசன்னத்தை இழந்து விடாதிருங்கள். தேவ பிரசன்னத்தை ஒரு நாள் விட்டு விடாதிருங்கள். 2வதாக, அன்பான கர்த்தருடைய ஜனமே, நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் வெறுக்கிற காரியங்கள், தேவன் நம்மை விட்டு அகற்ற வேண்டும் என்று விரும்புகிற காரியங்கள், அசுத்தமானவைகள் ஒன்றும் இல்லாமல் நாம் நம்மை தீட்டுப்படுத்தாதபடி நம்மை சுத்தமாய் காத்து கொள்ளும் பொழுது தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறும். ஜெபிப்போமா? எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தில் கர்த்தருடைய முகத்தை நாம் நோக்கி பார்க்கலாம். கர்த்தருடைய சமூகத்தில் முடிந்தால் முழங்கால் படியிடலாம், முடியாதல் எழுந்து நிற்கலாம். அப்படியே ஆண்டவருடைய முகத்தை நாம் நோக்கி பார்ப்போம். இந்த கால வேளையிலே ஆண்டவராகிய தேவன் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. அவர் வாக்குத்தத்தத்தில் உண்மையுள்ள நல்ல தேவனாயிருக்கிறார். அவர் சொன்னதை செய்கிற தேவன், ஒரு நாளும் பொய்யுரையாத தேவன். நம்முடைய வாழ்க்கையிலே தேவ பிரசன்னத்தை இழந்திருக்கிறோமா? தேவ கட்டளையை மீறி இருக்கிறோமா? தேவ பிரசன்னத்தை நாம் இழந்திருக்கிறோமா? தேவ கட்டளையை மீறி இருக்கிறோமா? எந்த இடத்துல நாம் தேவ பிரசன்னத்தை இழந்திருக்கிறோம்? ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு இருக்கிறோமா? ஆண்டவரை நோக்கி நாம் கேட்கலாம், இன்னும் நான் உம்மை கிட்டி சேர வேண்டும் ஆண்டவரே. தேவனே நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே ஆவல் பூமியில், இன்னும் நெருங்கி சேர்வதே ஆவல் பூமியில். எத்தனை பேர் உள்ளத்தின் ஆழத்தில் சொல்ல முடியும்?
அப்படியே வலது கரத்தை ஆண்டவருக்கு நேராய் உயர்த்தி சொல்லலாமா? இன்னும் நெருங்கி சேர்வதே ஆவல் பூமியில் மாவலிய கோரமாக வன்சிலுவை மீதினில் நான் மாவலிய கோரமாக வன்சிலுவை மீதினில் நான் கோவை தொங்க ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்தை நான் விட்டு விடக்கூடாதுப்பா. நீர் விளக்கினதை நான் எடுத்துக்கொள்ளக்கூடாது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. ஆகிலும் எல்லாம் தகுதியாயிராது. என் ஆண்டவர் வேண்டாம் என்று விளக்கின காரியங்கள் நம்ம வாழ்க்கையில காணப்பட வேண்டாம். தானியேலின் காரியம் ஜெயமாய் மாறுவதற்கு காரணம் ஒரு தீர்மானம் பண்ணி கொண்டா, நான் என்னை தீட்டுப்படுத்த மாட்டேன். இந்த கால வேளையில கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி ஆண்டவரிடத்தில் ஒரு தீர்மானம் பண்ணுவோம். ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்தை நான் விட மாட்டேன். உம்முடைய கட்டளையை நான் மீற மாட்டேன். என்னை நான் அசுத்தமாக்கி கொள்ள என்னை நான் அர்ப்பணிக்க மாட்டேன். அன்பின் தகப்பனே, இந்த நல்ல வேளைக்காய் துதிக்கிறோம். நல்கப்பட்ட நல்ல வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த வேளையிலும் எங்களை பரிசுத்தப்படுத்தி பரிசுத்த பந்தியிலே பங்கு பெற கிருபை தாம். எங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ளக்கூடாதபடி, பிரசன்னத்தை விட்டு விடாதபடி, உடைய பிரமாணங்களை மீறி விடாதபடி எங்களை காத்துக்கொள்ள அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து உடைய கிருபை எங்களோடு இருக்கட்டும். இயேசுவின் என்ப நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் ஆசீர்வாதமும் சமாதான கிருபையின் நன்மையும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமேன், ஆமேன். அல்லேலூயா. சோதர எல்லாரும் சோதர கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.